கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் கோடை விழாவின் முக்கிய நிகழ்வாக நடைபெற்ற 23வது நாய்கள் கண்காட்சியில் பல வகையான நாய்கள் தங்கள் திறன்களை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை அசர வைத்தன. கொடைக்கானல் பிரைன் பூங்காவில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கிய மலர் கண்காட்சியில் நாள்தோறும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அதன்படி கால்நடைத்துறை சார்பாக நடைபெற்ற 23வது நாய்கள் கண்காட்சியில் கோல்டன் ரெட்ரீவர், ஜெர்மன் ஷெஃபர்ட், கிரேடன், ராட்வீலர், பக், மொமரியன் உள்ளிட்ட பல்வேறு வகையான நாய்கள் பங்கேற்றன. 6 சுற்றுகளாக நடைபெற்ற கண்காட்சியில் நாய்களின் குணாதிசயங்கள், கட்டளைக்கு கீழ்ப்படிதல், பராமரிப்பு உள்ளிட்ட அடிப்படைகளில் சிறப்பாக செயல்பட்ட நாய்கள் தேர்வு செய்யப்பட்டு கால்நடைத்துறை சார்பில் பரிசுகள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. 23வது வருஷம் டாக் ஷோ நடக்குது. இதுல ஏகப்பட்ட வகையான நாய்கள் இருந்துச்சு. அதுல சைபீரியன் ஹஸ்கி எங்களோட டாக் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணிருக்கு. அதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் பல வகையான டாக்ஸ்லாம் நிறைய வின் பண்ணியிருக்காங்க. 2 நாய் கொண்டு வந்தோம், ராட்வீலரும் ஜெர்மன் ஷெப்பர்டும். நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்த்தீங்கன்னா பப்பி கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சிச்சு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த நாயோட ஆக்டிவிட்டியோட இதை பேஸ் பண்ணி தான் கொடுத்தாங்க. எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது, கமாண்ட் எப்படி ரிசீவ் பண்ணுது, அதை எப்படி ஒபே பண்ணுறதுன்னு பற்றி கொடுத்தாங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. காம்படிஷன் நம்ம கூட கூட்டிட்டு நாய்கள் கண்காட்சியில் கொடைக்கானலை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து 60க்கும் மேற்பட்ட உயர் ரக நாய்கள் பங்கேற்றன. அனைத்து பிரிவுகளிலும் கிரேடன் என்ற உயர் ரக நாய் பரிசை தட்டிச் சென்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.